30 நாளா 4 மீனவர்கள் புயல்ல மாட்டி சிக்கி, திசை மாறி நம்ம நாகப்பட்டினம் வந்து சேர்ந்துருக்காங்க. இது எப்படி வந்து சேர்ந்தாங்க அப்புட்ன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. இவங்க எப்படி வீட்டுக்கு திரும்புறாங்க அப்புட்ன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நாகப்பட்டினம் மீனவர்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆலு சார் போடலாம். भैया डाडी डाडी भैया डाडी डाडी டாடி டாடினா இங்கிலீஷ் தெரியும் கூட அவங்களுக்கு. இந்த 4 மீனவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர் அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து ஆழ்கடலில் தூண்டி தொழில் போயிருந்திருக்காங்க. அப்போக்குள்ள பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகமாக, அதாவது புயல் எடுத்துடுச்சுங்க. நம்ம சைடு பெம்பால் புயல்னு சொல்லி ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல் பார்த்தீங்கன்னா இவங்கள திசை மாற்றி நம்ம நாகப்பட்டினம் சைடு வர வச்சிருச்சுங்க. ஏன்னா அந்த புயலில் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு பாருங்களேன். கரெக்டாக 29 நாள் கடல் மேலே இருந்து நாகப்பட்டினம் வந்து சேர்றது கரெக்டாக 30 நாள் ஆகிடுச்சிங்க. 30 நாளில் அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு வந்து யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஈட்டி மாதிரி இருக்குங்க. அந்த வீடு லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த இதில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2 கோழி இருந்துச்சாங்க. 2 கோழியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதுதான் அவங்க போன அந்த தெப்பம். இதை வந்து நாங்கள் தெப்பம் தான் சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து மூங்கிலில் தான் இருக்கும். அதனால் நாங்கள் வந்து தெப்பம் தான் சொல்லுவோம். இந்த 4 மீனவர்கள் வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வயது 22, இன்னொரு ஆளோட வயது 36, இன்னொரு ஆளோட வயது 51, இன்னொரு ஆளோட 49. இப்படி தாங்க சொன்னாங்க அவங்களோட வயதெல்லாம். அவங்க வந்து இப்போ வந்து எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸில் தான் இருக்காங்க. வேணால் வந்து நம்ம வந்து கடலில் வந்து யாரை எங்கே பார்த்தாலுமே வந்து நம்ம மீனவர்கள் வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே அழைச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து இப்போ நம்ம ஃபோர்ஸ் காலில் பத்திரமா இருக்காங்க. இதை வந்து அங்கே உள்ள யாராவது பார்த்தாலுமே இந்த வீடியோ முழுக்க ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ வந்து போய் சேர வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். அவங்க வந்து இப்போ வந்து கஸ்டம்ஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல், அதான் 29 நாள் வந்து அதிகமாக சாப்பிடலை அவங்க வந்து. அதனால் உடம்பு சரியில்லாத ஒரே காரணத்தால் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவும் பாதிப்புலாம் கிடையாது. உப்பு தண்ணியில் இருந்தனால கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். இதை வந்து சரிப்படுத்தி அவங்க வந்து கஸ்டம்ஸில் வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் இங்கே இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நாட்டுக்கே போவாங்க. ஏன்னா வந்து எல்லா கேஸும் வந்து நார்மல் ஆகணும். ஆனால் கடலில் வந்து எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி நாட்கள் ஆகும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வச்சு தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல்லாகவே வந்து தூண்டி தொழிலும் வலை கொஞ்சம் வலை வந்து அதிகமாக வச்சிடல, கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. அது இந்த வீடியோவில் இல்லை, இன்னொரு வீடியோவில் இருக்கும். அதுவும் இதில் ஜாயிண்டில் இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும். இதில் சமைக்கிறதுலாம் விறகு அடுப்பு, அதை வச்சு தான் சமைப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கொடியில் பார்க்குறது வந்து ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு 3-4 இடத்துல இது எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களா சொன்னது. இந்த மாதிரி நாட்டி வச்சுருந்தா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஈட்டியை வச்சு தான் வந்து மீனை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த ஈட்டி நாங்கள் சொல்லுவோம்ல, இதை வச்சு தான் வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கும். அந்த கார்னரில் 3 ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு தான் வந்து பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இன்ஜின்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து காற்று எந்த பக்கம் திசையில் போகுதோ அந்த திசையில் போகிறது தாங்க இந்த இது. அதில் வந்து மாற்றி நம்ம திருப்பி போயிருக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்களேன் அவங்க எடுத்துகிட்டு போனது எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்ல தலை செய்யணும். சின்னத்தில் போக சொல்லி என்ன விட்டாங்களா தெரியும். ஊட்டிங்களா அதில் இருந்தாங்க. ஆமாம், எதுவும் கீழே போட்டக்கூடாது, எல்லாம் போடுவோம் உடம்புல. மூஞ்சி தெரிய மாட்டேது. இப்போ நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எவ்வளோ அதாவது அலசன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து. அதுவும் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். கடலில் ரொம்ப நாள் இருந்த மாதிரி வந்து ரொம்பவும் அலச பிடிச்சிருச்சுங்க. இது நம்ம ஃபுல்லாக எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.
வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த வீடியோ யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கடல் புறா அலுமினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து கடலை பற்றி வீடியோ நிறையவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் அதில் ஒன்று தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள், தெரியும். இந்த கடலில் என்ன நடந்தாலுமே சரி, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து விசாரித்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக சொல்லுவோம். அதனால தான் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால் நம்ம சொல்கிறோன்னா, கடலில் வந்து நிறையவே விஷயம் நடக்கும், நிறைய விஷயம் வந்து இன்னும் தெரியாமல் இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் பேரை நான் ஓப்பன் பண்ணேன், கடல் புறாலி மீனவன்னு சொல்லிட்டு. கடலில் இப்போ நம்ம இவங்களை பொறுத்தவரை இப்போ வந்து நம்ம புயல்லையும் போராடிட்டு வந்திருக்காங்க. எப்படி இந்த புயலில் வந்து தாங்கி எப்படி வந்தாங்கன்னு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அதிசயமாக தான் இருக்கும். ஏன்னா புயல் எவ்வளோ பெரிய புயல், அதெல்லாம் நார்மலாக காற்றடிச்சாலே நம்ம போட்டெலாம் வந்து பரட்டி விட்றாங்க. அது மாதிரி இது வந்து புயலுங்க. ஆனால் இந்த தெப்பத்துக்கு வந்து ஒன்றுமே ஆகலைங்க. வேணால் தெப்பம் வந்து அதிகமாக வந்து பெறலாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அலையெல்லாம் வந்து பெருசு பெருசாக வந்திருக்கும். இவங்களோட நம்பிக்கை வந்து இவங்களை வந்து கரை சேர்த்துருக்குங்க. இதை மாதிரி தான் கடலில் போகிறவங்க எல்லாருமே வந்து அவங்க முழுசாக அவங்கள நம்பினா மட்டும்தான் அவங்க வந்து வீடு திரும்ப முடியுங்க. கடைசியில் வந்து இந்த 4 பேருமே முழுசாக அவங்கள நம்பியிருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து கடைசியில் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து கரை சேர்ந்துருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காமல் ஒரே ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணுங்கள்.